ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸோடு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தேங்காய் பால் தான் பண்ணியிருந்தேன். என்னோடய குட்டி பையனுக்கு சுகர் இல்லாமல் கொடுத்துக்கிட்டேன். எங்களுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா மாவு அரைக்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ மாவு உளுந்து போட்டு விட்டுட்டு அப்படியே வீடு க்ளீனிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சைட் பை சைடு அந்த வேலையும் முடிச்சுட்டு மாவும் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சாம்பார் கூட வெண்டைக்காய் மண்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வாஷிங் மிஷினும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நான் ஒரு குட்டி நேப் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ எனக்கு டக்குன்னு காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெளியிலேருந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அது கூட ஒரு கப் டீ எடுத்துக்கிட்டாச்சு. பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை முளைக்கட்டி ஒரு பாக்ஸில் ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த வாரத்துக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக நான் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். வெளியில் போய்ட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு பக்கம் வேலை செய்கிறேன் அப்படின்னா என்னோடய பையன் இன்னொரு பக்கம் எல்லாத்தையுமே எடுத்து தலைகீழே திருப்பி மாற்றி மாற்றி வச்சிட்ருப்பான். ஸோ குட்டி பசங்களை வச்சு வேலை பார்க்குறது, அதுவும் தனியாக பார்க்குறங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்கும். பட் சம்ஹாவ் நம்ம ஒரு டைம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகணும் இல்லையா, தனியாக வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ நான் ரொம்பலாம் அவனை போட்டு இது பண்ண மாட்டேன். அவனோட இதுக்கே போயிட்டு அப்படியே விளாண்டுட்டு எல்லா வேலையும் செய்வோம். அப்படி தான் போகும். டின்னருக்கு சப்பாத்தியும் குருமாவும் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய டே இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த லைஃப் ஸ்டைல் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.